மற்றவர்களுக்காக தங்களை அர்ப்பணிக்கும் மேஷ ராசி நேயர்களே, இந்த 2026 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். 2026ல் ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகிருக்கும். நம்மளுடைய எல்லா இயர்ஸும் நமக்கு வந்து இந்த இயர் என்னுடையதாக இருக்காதா, இந்த இயர் என்னுடையதாக இருக்காதாங்கிறது ஒரு கனவாக இருக்கும் எல்லாருக்கும் இல்லையா? ஸோ இந்த 2026 மேஷ ராசிக்காரங்க 100% வந்து சேஃபாக இருக்க வேண்டிய காலம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பம். 7.5 சனி காலம், 7.5 சனி எதனால் 7.5 சனி காலத்திலேயே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் புழிஞ்சு எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், இது வரைக்கும் அவன் வாழ்க்கையில் பண்ண தவறுகள் எல்லாத்தையுமே அது ஒரு லெசன். அந்த 7.5 சனி காலத்தில் வந்து அந்த லெசன் வந்து அழகாக கற்றுக் கொடுத்துட்டு போகிறது தான் அந்த 7.5 சனியோட காலம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இருக்கிறது போதும் அப்படின்னு வாழ்க்கையை ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். அதாவது என்கிட்ட இப்போ என்ன இருக்கோ அது வந்து ஓகே, அதுக்கு தான் நான் டிசர்வ், அது போதும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் வந்து உங்கள் அம்மாவோட உடல் நலம் வந்து ரொம்ப பாதிக்கப்படலாம். ஸோ அதனால் அம்மா கொஞ்சம் உடல்நல குறைவாக இருக்காங்க, எப்படிப்பட்ட தாய்கள் இருக்காங்கன்னா கொஞ்சம் இன்னும் இப்போ கேர் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் கொஞ்சம் தேவைப்படும். அப்புறம் தப்பி தவறி கூட வெளிநாடு போகணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இன்கேஸ் நீங்கள் வெளிநாட்டுக்கு போனால் அங்கே அடிமை வேலை பார்க்கப்படுவீங்க, இல்லை மற்றவர்களால் ஏமாற்றப்படுவீங்க. உங்களுக்கு போய் கரெக்டான பொசிஷன் வந்து கிடைக்காது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்களோ அப்படியே போகிறது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர். இந்த 7.5 சனி காலத்தில் இப்போது மேஷராசி நபர்களாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா, உங்களை வந்து சார்ந்து வாழக்கூடிய நபர்கள் அது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி, இல்லை நிறைய முடியாதவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி, உங்களால் ஏஞ்சது எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்து, இப்போ அவங்கள சார்ந்து ஒருத்தவங்க வாழ்கிற மாதிரி சின்ன விஷயமா இருந்தால் கூட, அது பெரிய விஷயம்தான் அவசியம் கிடையாது, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் உங்களை அண்டி வாழக்கூடிய மக்களுக்கு நீங்கள் உதவி பண்ணால் இந்த 7.5 சனியோட ஆதிக்கம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதுலேருந்து விடுபடு. இந்த 7.5 சனி ஆதிக்கத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் அதில் ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. திருமணம் எப்படி இருக்குன்னா, லவ் மேரேஜ், அதாவது 100 out of 90% வந்து கண்டிப்பாக உங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு மேஷராசி நபர் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் சொல்லி ஒரு திருமணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடத்தக்கூடிய காலம்தான் இது. மேஷராசி நபர்களே, உங்களுக்கு இந்த 2026ல் யாரெல்லாம் நன்மை தீமை அப்படிங்கிற 2 சாப்டர் கூட பார்க்கணும் இல்லையா? ஏன்னா எல்லாரோட ரோல்லையுமே ஒரு வில்லன் கேரக்டரும் இருக்கும், ஒரு நன்மை செய்யக்கூடிய கேரக்டரும் இருக்கும் இல்லையா? இதில் இந்த 2026ல் உங்களுக்கு உங்கள் அண்ணன் வழி உறவுகளால் உங்களுக்கு ஆபத்து. ஸோ நீங்கள் அண்ணன் வழி உறவுகள் யார்கிட்டையும் வம்பு தும்புக்கு எதுவும் போகாமல், இன்கேஸ் அங்கேருந்து வந்தால் கூட அதை கொஞ்சம் பொலைட்டாக இல்லை அப்புறம் காலத்தை கடத்தி விடுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். அப்புறம் தம்பி வழி உறவுகளால் உங்களுக்கு வந்து வெற்றி தான் நிச்சயம். ஸோ இப்போ தம்பி வழிகள் உறவுகளை யாராவது ஒரு ரெஃபரன்ஸ் கொண்டு வந்தாலோ, இல்லை வந்து உங்களுக்கு அவங்க வழியாக ஏதாவது அட்வைஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் 100% நீங்கள் வந்து இந்த டைம் கேட்கலாமான்னா கேட்கலாம். மேபி நீங்கள் சண்டையாக இருந்தால் கூட இந்த டைம் உங்கள் தம்பி என்ன சொல்கிறதா இருந்தாலும் அது உங்களுக்கு அந்த அட்வைஸ் வந்து அக்செப்டபிள். ஏன்னா உங்களுக்கு தம்பி வழியாக நன்மைகள் நடக்கக்கூடிய காலம், ஆனால் அண்ணன் வழியாக தீமை நடக்கக்கூடிய காலம். இந்த மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மேஷராசி நபர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு புது வரவு வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போது குழந்தைக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு 100% இந்த மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் வீட்லேயும் ஒரு புது வரவு காத்திருக்குது. அதனால் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி குழந்தை இல்லை, டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்றது இருந்தால் கண்டிப்பாக இந்த மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் காத்திருக்கு. இந்த பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் தேவையற்ற செலவுகளை வந்து கண்டிப்பாக குறைக்கணும். அதாவது எடுத்த உடனே ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடையாது. இந்த 2026ல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உங்களுக்கு ப்ரோக்ரஸ் ஆகுதே தவிர, நம்ம எடுத்த உடனே அடுத்த ஸ்டெப் போயிட்டோம் அப்படிங்கிறது இந்த இயர் கிடையாது. ஸோ நீங்கள் தேவையற்ற செலவுகளை குறைச்சி உங்களுக்கு எது நீடட் இல்லை அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து காசு செலவு பண்ணீங்க அப்படின்னா, ஒரு திட்டமிடுறதுக்கு முன்னாடி பல தடவை நீங்கள் யோசித்து ஒரு முதலீடு பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஆனால் முதலீடு பண்ணும்போது 100% வந்து கவனமாக முதலீடு பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனியோட ஆதிக்கம் போயிட்டு 7.5 சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய காலங்கிறதுனால நீங்கள் ஒரு முதலீடு பண்ணால் கண்டிப்பாக அதில் நீங்கள் வந்து எல்லாரும் இப்போ ஒரு தடவை 2 தடவை யோசிப்பாங்க அப்படின்னா, நீங்கள் மட்டும் ஒரு 100 டைம்ஸ் யோசித்தாலும் தப்பே இல்லை. ₹1 நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட அதை ரிப்பீட்டடாக பெரியவங்களை ஆலோசனையெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாதுகாப்பான முதலீடில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா 100% லாக் ஆவீங்க, உங்களுக்கு மணி பிளாக்கேஜ் ஏற்படும். ஹெல்த் வைஸ் எப்படி இருக்குன்னா, இந்த 7.5 சனி காலத்தில் கண்டிப்பாக இந்த 2026ல் உங்கள் மன நிம்மதி கெடும்.
100% கெட்டு போயிடும் மன நிம்மதி. அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, மெடிடேஷன் ஏதாவது பண்ணி இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் உங்களை ஃபிட் அண்ட் ஃப்ரீதாக பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தெரியுதோ, அதாவது சிலவங்க யோகாவை சூஸ் பண்ணலாம், சிலவங்க ஜிம்மை சூஸ் பண்ணலாம், சிலவங்க ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸில் சூஸ் பண்ணலாம். வாட் எவர் உங்கள் மனசுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனான விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணி கரெக்டான டைமில் நல்ல ஃபுட் ஹேபிட்டை வந்து ஃபுட் ஹேபிட்டு அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் இருந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒருத்தவங்களோட இன்னும் சொல்லப்போனால் யாராவது ஒருத்தவங்களோட வழிகாட்டுதல நீங்கள் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது ஒருத்தவங்க அட்வைஸ் இந்த 7.5 சனி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்களேன், எனக்கு அதுபடி என்னோட லைஃப் போகட்டும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட தப்பே இல்லை. கண்டிப்பாக அவங்களோட கைட்னஸ் வந்து உங்களுக்கு உதவும். ஏன்னா தூக்கம் வந்து இல்லாமல் ரொம்ப மன அரைச்சல கஷ்டப்படுவீங்க. அதனால் இந்த காலகட்டத்தை கண்டிப்பாக கொஞ்சம் இந்த ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் கவனிக்கக்கூடிய காலம். டோட்டலாக மேஷராசிக்கு 2026 என்ன சொல்ல போகணுன்னா, வேகத்தை விட விவேகத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா இந்த 2026 உங்கள் கைவசம்தான். இல்லை வேகம்தான் முக்கியம், விவேகம் பின்ன செலுத்திட்டீங்கன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிறது கொஞ்சம் காலதாமதமாகும். அதனால் முதலீடு செய்கிறதா இருந்தாலும் சரி, ஆரோக்கியத்திலையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே பாதுகாப்பாக 1க்கு 2 தடவை யோசித்து எதையுமே புத்திபூர்வமாக தீட்டி நீங்கள் செயல்பட்டால் வெற்றி உங்கள் வசம்.